பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷே. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் 2 உபவாச ஜெபங்களை நாம் நடத்துகிறோம். ஊட்டியில் முதல் சனிக்கிழமை, நம்முடைய தலைமை ஜெப மையம் காரமடையில் 2வது சனிக்கிழமை. அந்த 2 ஜெபத்திற்கும் உணவை அளிக்கும்படிக்காய் ஒவ்வொரு மாதமும் உங்களிடத்துல அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு உங்களில் சிலர் ஆவில ஏவி தேவனுடைய பிள்ளைகள், பாஸ்டர் அங்கே நடக்கிற ஜெபத்துக்கு உணவளிக்க என்னுடைய சின்ன காணிக்கை இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்க. உண்மை சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடந்த ஜெபங்களிலே உங்களுடைய காணிக்கை அந்த உணவளிக்க கொடுத்ததை மூலியமாக தான் அந்த ஜெபங்கள் நடத்தப்பட்டது. இந்த மாதமும் உங்களிடத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன். மன சஞ்சலமோ சங்கடமோ இல்லாமல் அந்த ஜெபம் நிறைவாய் நடக்கவும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய உதாரணமான உதவிகளை நீங்கள் எங்களுக்கு செய்யலாம். ஒருவேளை கொடுக்க விரும்புகிறவர்கள் இங்கே இருக்கிற இந்த ஜிபே நம்பரை தொடர்பு கொண்டு அதிலே உங்களுடைய டொனேஷனை கொடுக்கலாம். ஊட்டியில் இந்த வார சனிக்கிழமை இந்த ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்திற்கு உங்களுடைய உதாரத்துவமான அந்த உதவிகள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பில், பாஸ்டர் நான் அந்த சாப்பாடை நான் கொடுக்குறேன், இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வரட்டும். அங்கே எத்தனை கஷ்டமோடு வராங்களோ, கண்ணீரோடு வராங்க, அவங்களுக்கு ஒருவேளை உணவு அளிப்பதன் மூலமாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பரிசுத்த பணியில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப மையத்தில் இந்த மாதத்தில் எப்படியாவது அந்த 150 சேர் வாங்கிடணும்னு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முயற்சி பண்ணேன். ஆனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு சித்தமானது நடக்கும். நான் இப்பவும் உங்களிடத்துல நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஜெப மையம் நிரப்பப்படணும். இந்த ஜெபம், அதாவது சனிக்கிழமை நடைபெறுகிற இந்த ஜெபமும் அடுத்த 11 சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை நடக்கிற ஜெபத்திற்குள்ளாக அந்த 150 சேர்களை வாங்க உங்களால் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்டால் நீங்கள் இந்த உதவியை செய்யுங்க. கட்டாயத்தோடு செய்யாதீங்க, மன நிறைவா ஆண்டவருக்கு தாங்க செய்யுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஊழியம் கட்டப்படணும், ஊழியம் வளரணும், சுவிசேஷம் பெருகும். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிற ஒரு காரியம் பலனாய் வந்து சேரும். விசுவாசத்தோடு செய்வோம். கொடுப்பவர்களுக்காய் நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. God bless you.